தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மத்திய பிரதேச பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். மத்திய பிரதேச மாநிலம் ஹர்தாவில் ஏற்பட்ட பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து தற்பொழுது உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த ஆலைக்குள் சிக்கியிருக்க கூடும் என்ற ஒரு கருத்தை தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அதனுடைய மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வந்தாலும் இன்னும் தீயானது முழுமையாக அணைக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலை தற்பொழுது மத்திய பிரதேச காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு பிரதாப் சிங் யாதவ் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் நேரடியாக சென்று அதனை பார்வையிடுவதற்காக அங்கே சென்றுள்ளார்கள் எனவும் முதல்வர் மோகன் ஏற்கனவே ஹெலிகாப்டர் மூலமாக அந்த பகுதியினுடைய எந்த அளவிற்கு தீயானது கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது, எவ்வாறெல்லாம் அந்த பணிகளானது துரிதப்படுத்தப்பட்டுள்ளன என்பது தொடர்பான ஒரு மேற்பார்வையிட்டு அதன் பிறகு தற்போது அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த சமயம் அந்த தொழிற்சாலை தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 அறிவித்து தற்பொழுது பிரதமர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த ஒரு விபத்து என்பது துரதிருஷ்டவசமானது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது பிரதமர் எக்ஸ் தளத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டுள்ளார். இந்த விபத்திற்கு காரணம் என்ன, எதனால் இவ்வளவு பெரிய வெடிப்பு என்பது ஏற்பட்டது என்ற ஒரு விசாரணையையும் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறார்கள். அந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையினுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ளிட்ட லைசன்ஸ் உள்ளிட்ட ஆவணங்களையும் சரி செய்து அதன் பிறகு வேறு ஏதேனும் சிக்கல்கள் அதில் இருந்ததா என்பது தொடர்பான ஒரு விசாரணை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் தற்போது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.